என்னம்மா? ஐயா, தங்கச்சி கல்யாணத்துக்கு கார் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னேல்ல. காருக்கான ரூபாயை ரெடி பண்ணிட்டியாப்பா? இல்லம்மா. இல்லையா? நாளைக்கு எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பணும். நாளை கழிச்சு காலையிலேயே உன் தங்கச்சிக்கு கல்யாணம். மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது சீர் வரிசையை கொடுத்து விடணும். இல்லைன்னு சொன்னா என்னப்பா அர்த்தம்? அம்மா, நானும் நிறைய இடத்துல கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. கிடைக்கலன்னா நீ முயற்சி பண்ண மாட்டியா? அப்படியே விட்டுருவியா? பிசினஸ் பண்ணியேங்க. 10 லட்சம் ரூபாய் பேரட்டி ஒரு கார் வாங்க முடியாது உனக்கு. உன் தம்பி தட்டி முக்கி அப்படியே ஒரு பவுன் போடியேன்னு சொல்லிட்டான். நகையும் வாங்கியாச்சு. உன்னை நகை நட்டுலாம் போடாண்டா கார் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுதான்னு சொன்னேன். இப்படி முடியெல்லாம் கிடைக்கலன்னா என்னப்பா அர்த்தம்? அம்மா, செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிடுவோமா? சேனேண்டனா? அதாம்மா, பழைய காரு வாங்கி பெயிண்ட் அடிச்சு கொடுத்துடலாம். அதெல்லாம் சரி வராது. புது கார் அவிய வாங்கி கேட்டிருக்காவே. பழச வாங்கி கொண்டு போய் கொடுத்தா அவிய என்ன நடப்பாவே? புதுசு தான் வாங்கணும். மாசம் கேட்டுவாங்களா, அதுலயாவது போட்டு வாங்கு. அம்மா, அதுக்கு முன்பணமா 1 லட்சம் 2 லட்சம் கேட்பாவ. கையில காசு இல்லம்மா. மாசம் டியூலாம் என்னால கட்ட முடியாது. இப்படி சொன்னா என்ன அர்த்தம் பெரியதோரே? உங்களால நம்பிதானே நான் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணேன். பெரிய வீட்ல தான் பணம் கேட்டா தர மாட்டேன்னுட்டாவே. நீங்களும் அவளுக்கு அண்ணனுவே. நீங்க செய்யாம வேற யார் செய்வா சில்பாவுக்கு? ஏம்மா, நாங்க தான் செய்யணும். ஆனா இவ்வளோலாம் செய்ய முடியாதுமா. அப்படி எவ்வளவு? ஒரு கார் மட்டும் தானே வாங்கி கொடுக்க சொன்னேன். 10 லட்சம் தரட்ட முடியாதாங்க? இது கூட செய்யலனா உன் தங்கச்சிக்கு நீ என்ன செஞ்சிருவா? அம்மா, காசு இல்லம்மா. நானே பிசினஸ்க்கு என்ன பண்றதுன்னு புரியாம முழிச்சிட்டு இருக்கேன். பிசினஸ் பண்றதுக்கே ரூபா பத்தல. யார்கிட்ட கடன் வாங்குறதுன்னு தெரியல. இதுல கார் மோர்லாம் என்னால வாங்க முடியாதுமா. அப்ப சரி, உன் தங்கச்சிக்கு ஒரு பவுன் நகையாவது போடு. அதுவும் முடியாதுமா. நான் சரோஜாக்கு நகை வாங்கி கொடுத்துட்டேன். கையில இப்ப 10 பைசா கூட இல்ல. நல்லா இருக்கு. தங்கச்சி கல்யாணத்துக்கு நகை போடணும்னு நினைப்பில்ல உனக்கு. உன் பொண்டாட்டி இப்ப நகையை போட்டுட்டு ஆட்டிக்கிட்டு எங்க போப் போறா? அவளுக்கு தான் ஏற்கனவே நகை இருக்குதுல்ல. நான் சிலுப்பாக்கு தான் நகை போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்களை இஷ்டத்துக்கு ஒண்ணு செஞ்சிட்டு இருந்தேன். என்னல அர்த்தம்? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. ஒழுங்கா உன் பொண்டாட்டி அந்த நகையை தர சொல்லு. நீ எப்படியாவது காரை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணு. அம்மா, நாளைக்கே மண்டபத்துக்கு கிளம்பணுங்கிறிய எப்படிமா முயற்சி பண்ண முடியும்? என்னால எங்கேயும் போய் கடன் வாங்க முடியாது. நான் கேட்ட இடத்துல எல்லாம் கிடைக்கல. பிசினஸ்க்கே பணம் பத்தலமா. கார்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம். இல்லனா இப்ப கொடுக்க முடியாது, பிறகு கொடுக்கேன்னு சொல்லுங்க. இப்படி போய் சம்மந்தி வீட்ல சொல்ல முடியுமா? நேத்து கூட நான் அளவு சட்டை கொடுக்க போனேன். சம்மந்தி கேட்டாவே கார் கொடுத்துருவீங்களான்னு. ஆமான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ இப்படி சொன்னா என்ன அர்த்தத்தோட? உன் தங்கச்சி அங்க போய் ஒழுங்கா வாழணும்னு நினைக்கிறியா இல்ல வாழக்கூடாதுன்னு நினைக்கிறியா? அம்மா, அவிய முதல்ல கார்லாம் கேட்கலல்ல. நிச்சயம்லாம் முடிஞ்ச பிறகு கார் கேட்டா என்ன அர்த்தம்? நீங்க வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். நீங்க எதுக்கு ஏத்துக்கிட்டீங்க? அவிய பேச்சே சரியில்லை. என்ன உன் பொண்டாட்டி உன்னை தூண்டி விட்டாளோ? இப்படி போய் உங்க அம்மாட்ட பேசுங்க நீ. இல்லம்மா, அவெல்லாம் எதுவும் சொல்லல. பணம் என்னால ரெடி பண்ண முடியலல்ல, அதான் சொல்லியே. நீங்க அவியிட்ட வாங்கி தர முடியாதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா பிறகு வாங்கி தரோன்னு சொல்லுங்க. இப்போ ரெடி பண்ண முடியாதுமா. ரொம்ப நல்லா இருக்குல, ரொம்ப நல்லா இருக்கு. பொண்டாட்டி கேட்டா மட்டும் உடனே செஞ்சு போடுங்க. தங்கச்சிக்கு நான் ஒண்ணும் செஞ்சிராதங்க. ஏங்க, என்னாச்சு? என்ன சத்தம்? வாமா மகாராணி வா. என் வீட்டுக்குள்ள நான் சத்தம் போட்டு பேசிர கூடாது. உங்கள்ட்ட அனுமதி வாங்கணுமா? இல்லத்தே, இவர்கிட்ட என்ன பேசுறீன்னு கேட்டேன். ஏன் என் மகன்கிட்ட நான் பேசக்கூடாது? நீ தான் உட்கார்ந்து பேசணுமா? இல்லத்தே, சத்தம் போட்ட மாதிரி கேட்டுச்சு, அதான். என் மகனை நான் சத்தம் போடுவேன், அடிக்கவும் செய்வேன். உனக்கு என்ன? கேட்க வந்துட்டா கேள்வி. போய் என் மகன் வாங்கி தந்த நகையை எடுத்துட்டு வா. அன்னைக்கே வாங்கிட்டு வந்து புடுங்கி இருக்கணும். பத்திரமா கொண்டு போய் பீரோலையே ஒளிச்சு வைக்க. ஒழுங்கு மரியாதையா போய் அந்த நகையை எடுத்துட்டு வா, என் மகனுக்கு போடணும். அதெல்லாம் தர முடியாதே. அது நான் போறதுக்காக என் புருஷன் வாங்கி தந்தாவே. யாருக்கும் கொடுக்க முடியாதே. பெரியதானே உன் பொண்டாட்டியை எடுத்துட்டு வர சொல்லு. சிலுப்பாளுக்கு தான் நகை வாங்கி கொடுக்க சொன்னேன். இவளுக்கு எதுக்கு நீ வாங்கி கொடுத்தா? யாராவது வாங்கி கொடுனா அதுவும் வாங்க முடியாதுன்னுட்டா. ஒழுங்கா அந்த நகையை எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்லு உன் பொண்டாட்டியை. சரோஜா, என்னால கார் வாங்கி கொடுக்க முடியல. அதனால எங்க அம்மா ஒரு பொண்ணு நகையாவது போடுங்கன்னு சொல்லியாவ. நான் உனக்கு வாங்கி தந்த நகையை எடுத்துட்டு வந்து கொடு எங்க அம்மாட்ட. நான் உனக்கு பிறகு வாங்கி தரேன். ஆமா, பிறகு வாங்கி தருவிய. அது நான் ஆசைப்பட்டு எனக்கு பார்த்து பார்த்து வாங்கினது. அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க கொடுக்கணும்னா புதுசா வாங்கி கொடுங்க. கையில ரூபா இல்ல சரோஜா, அதை எடுத்துட்டு வந்து கொடு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. என் தங்கச்சிக்கு போடணுங்க அவள எங்க அம்மா. அவளுக்கு கல்யாணம், அதனாலதான் கேட்காவ எங்க அம்மா. நீ போடணும்னு ஒரு அவசியமும் இல்லை. என் தங்கச்சி தான் நிறைய நகை போடணும் கல்யாணத்துக்கு. அவளுக்கு என்ன கம்மல் இல்லாமையா இருக்கு? அதான் இருக்குல்ல. ஏன் உனக்கு மட்டும் இல்லாமையா இருக்கு? உனக்கு தானே இருக்குது. போகமரி எடுத்துட்டு வா, ரொம்ப பேசாதே. சரோஜா, போய் எடுத்துட்டு வா. நான் உனக்கு பிறகு வாங்கி தரேன்னு சொல்லியல்ல. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியல்ல. கொடுக்க மாட்டியா? நானே போய் எடுத்தேன்னு வச்சுக்க, மொத்த நகையை எடுத்துட்டு வந்துருவேன். ஒழுங்கு மரியாதையா போய் அந்த கம்மலை எடுத்துட்டு வந்து என் கையில இப்ப தாரா. உங்க மோவலுக்கு போட்ட நகை பூரா வித்து வித்து சோறு திம்பா ஹோட்டல்ல விக்கி. அதுக்கு நாங்க உழைச்சு வாங்கிய நகையில உங்ககிட்ட தந்துடணுமா? தர முடியாது. சும்மா சும்மா கேட்டுக்கிட்டு இருக்காதுங்க. எப்படி பேசிய பாருல. பார் கோமரி, நீ தரலன்னு வச்சுக்க, அது எப்படி எடுக்கணும்னு
சரிம்மா, நான் எப்படியாவது வாங்கி தாரேன், நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேம்மா. 2 நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. இன்னைக்கே வேலைக்கு போறேன்னு ஓடியா போல. வேலைக்குலாம் ஒண்ணும் போக வேண்டாம். இங்க இருக்க வேலையில பாருங்க. ஏம்மா, என்னம்மா வேலை இருக்கு? என்ன வேலை இருக்கா? நாளைக்கு சாயங்காலம் வரவேற்பு இருக்கு. அதெல்லாம் சாமான்லாம் வாங்கிட்டு போய் மண்டபத்துல இறக்கணும். சமையலுக்கு. அதெல்லாம் அண்ணனுங்க பாத்துப்பாங்கம்மா. உன் தங்கச்சிக்கு நீ அண்ணனா இல்ல அவனும் அண்ணனா? எல்லாத்துக்கும் அவனும் பாத்துக்கிட வேண்டாம் என்ன அர்த்தம்? நீங்களும் என்னதான் செய்வீங்க? அம்மா, அண்ணனுக்கு தான் எல்லாம் தெரியும். தோட்டத்துல இருந்து எவ்வளவு காய்கறி எடுக்கணும், மிச்சம் எவ்வளவு காய்கறி கடையில வாங்கணும்னு அண்ணனுங்களுக்கு தான் தெரியும். லட்சுமி அண்ணன் பாத்துக்கிடுவாருமா. இந்த பார் பெரிய தர இதுவும் சரியில்லை. ஒழுங்கா நீ போய் கூட மாட நின்னு எல்லா வேலையும் செய்யணும் சொல்லிவிட்டேன். இன்னைக்கு வேலைக்குலாம் ஒண்ணும் போக வேண்டாம். சின்ன தரையும் வேலைக்கு போக வேண்டாம். ஒழுங்கா கல்யாண வேலையில பாருங்க. நாளைக்கு மண்டபத்துக்கு கிளம்புனா இன்னைக்கு வேலைக்கு போறானா? விட்டா கல்யாணத்தன்னைக்கு வேலைக்கு போவா. போ, உள்ள போய் அவட்ட முதல்ல நகையை பேசி வாங்கிட்டு வா. சரிம்மா. இந்த கோமரி என் வீட்ல இருந்துகிட்டு நகையை தர மாட்டேங்க. நான் என்ன தூரலி படி இருக்கா கேக்கு? என் மவளுக்கு படி இருக்குதானே? இன்னைக்கு இவ செஞ்சா அவ நாளைக்கு இவளுக்கு செய்ய போறா. அது கூட தெரியல இவளுக்கு. ஏன் நகை தர முடியாது இவளு தெனாவட்ல சொல்லிட்டு போறா. வாங்கி கொடுத்துருக்கான்ல, முதல்ல இவனை உதைக்கணும். காரை வாங்கி தர முடியாதா? என்னதான் செய்வான்னு எனக்கே தெரியல. சம்மந்திக்கிட்ட கார் வந்து நிக்கேன்னு வார்த்தைக்கு 300 தடவை சொல்லிட்டு வந்துட்டேன். நாளைக்கு மண்டபத்துக்கு வந்தவனே கார் எங்கன்னு கேட்டு தொலைப்பாவே. என் முக
இவியலுக்கு வர வேலை இல்ல, அவியலுக்கு வர வேலை இல்ல. எப்ப பார்த்தாலும் அந்த குடும்பத்தையும் கூட்டி சேர்த்துக்கிடணும் இவியலுக்கு. ஏற்கனவே இங்க இருக்க கூட்டமே தாங்கல, இதுல அந்த குடும்பத்தையும் இவியலுக்கு சேர்த்துக்கிடணும். அங்க போனா அந்த சரோஜா மதிப்பாளா ஒண்ணுத்துக்கு ஒரு பேச்சு பேசுவா. அந்த வீட்டுல போய் ஒத்துமையா எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடணுமா. அதுல என்ன சந்தோஷம் கிடைக்குது இவியலுக்கு? அங்க போயிட்டு சோறு பொங்காம காலை நீட்டிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டா பரவாயில்ல. அப்படி யார் ஆக்கி போடுவா நம்மளுக்கு? நம்ம தானே போய் அங்க ஆக்க வேண்டி இருக்கு. அதுக்கு இங்கேயே ஆக்கிட்டு போலாம். அத்தைக்கு தெரியல. நானும் என்னடா இந்த தடவை இன்னும் ஆரம்பிக்கலையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டா ஆரம்பிச்சிட்டாவே. அக்கா கிட்டயும் செல்ல மாட்டியும் போய் சொல்லி தொலைப்போம். மர்மவனே, ஆனந்த அடிக்க ஆள் ஏற்பாடு பண்ண சொல்லிருந்தேன்ல, இன்னைக்கு அந்த ஆனந்த அடிச்சிருவானுவலா? ஏத்தே நாளைக்கு காலையில தான் அடிக்க சொல்லியிருக்கேன். நாளைக்கு காலையிலயா? நாளைக்கு சாயங்காலம் மண்டபத்துக்கு கிளம்பணும். ஏத்தே நாளைக்கு காலையில தோட்டத்துக்கு போயிட்டு மதியம் வீட்டுக்கு வருவான்ல, அப்பதானே அடிச்சு போட சொன்னிய, மறந்துட்டியலோ? அப்படியே சொன்னேன். எனக்கு என்னமோ இன்னைக்கு அடிக்க சொன்ன மாதிரில ஞாபகம். நல்லா யோசித்து பாருங்க தே. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் அடிக்க சொன்னீங்க, மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் அடிக்க சொல்லலையே. நான் உன்கிட்ட அப்படிதான் சொல்லியிருக்கேன். அப்படியா? சரி சரி, அதுவும் கரெக்ட் தான். ஆனா கூட மண்டபத்துக்கு யாரும் வர மாட்டாங்களே. வருவாவத்தே, மதியம் காண அடிச்சு போட்டுட்டோன்னு வச்சுக்கிடுங்க. ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு எடுத்துட்டு 5 மணிக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிடும். பிறகு எல்லாரும் கிளம்பி மண்டபத்துக்கு வருவாவ. ஒருத்தர் மட்டும்தான் ஆனந்து கூட இருந்து பார்த்துக்கிடுவாவ. சரி மர்மவனே, ரொம்ப அடிச்சிராம. ஒரு 2-3 நாளைக்கு எழும்ப முடியாம படுத்திருந்தா போதும். சரிங்க தே, சொல்லிடுறியே. ஆனந்த் எப்பவுமே தோட்டத்துல இருந்து நடந்துதான் வருவேன். வரும்போது அடிச்சு போட்டுற சொல்லுங்க. யார் கண்ணிலையும் மாட்டிட கூடாதுன்னு சொல்லிருக்க மர்மவனே. அடிச்சுட்டு என்னாலையாவது ஓடிட சொல்லுங்க அவனுவலை. சரி தே, அதெல்லாம் விவரமா சொல்லிட்டேன். நீங்க பணத்தை மட்டும் கொடுத்துருங்க. அதெல்லாம் தந்துருவேன் மர்மவனே. நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா மறந்துட்டீங்களான்னு கேட்கதான் வந்தேன். அதெல்லாம் எப்படி தே மறப்பேன், நல்ல ஞாபகத்துல இருக்கு. அவனை சொன்ன மாதிரி வேலைய கச்சிதமா முடிச்சிருவானுவ. நீங்க மிச்ச பணத்தை மட்டும் தந்துருங்க தே. அதெல்லாம் கண்டிப்பா தந்துருவேன் மர்மவனே. ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். வேலையை முடிச்ச உடனே கொடுத்துடலாம். சரிங்க தே. பிறகு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னது மர்மவனே? அந்த தோட்டத்துல வச்சிருந்த பணத்தை நான் எடுத்துட்டேன்னு எல்லாரும் சொல்றாவ பத்தியலா, அது எல்லாமே பொய்யத்தே. பொய்யா? ஆமாத்தே, நான் ஒரு பைசா கூட எடுக்கவே இல்லை. யாருமே நீ நம்ப மாட்டேங்க அவத்தே. நானும் எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டேன். நீங்களாவது நம்புங்க தே. நான் அந்த பணத்தை எடுக்கவும் இல்லை, பையில வைக்கவும் இல்லை. யாரோ எப்படி அந்த பைக்குள்ள வந்துச்சு? அதான் தே, எனக்கும் தெரியல. குடிகாரவே, இவன் தான் எடுத்துட்டு போய் வச்சிருப்பான். இல்லன்னு சொல்லிட்டா எல்லாரும் நம்பிடுவாங்களா? இவன் பையில இவனை தவிர வேற யார் எடுத்து கொண்டு போய் வைப்பா? நாடிக்க குடிகார பையன். ஏத்தே, சொல்லுங்க மர்மவனே. நான் எடுக்கலன்னு நீங்களாவது நம்புங்க தே. நம்பியே மர்மவனே. உங்களை நம்பாம இருப்பேனா? நீங்க எடுத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. நான் நினைச்சது சரியா தான் இருந்திருக்கு. வேற யார் எடுத்துட்டு வந்து வச்சிருப்பானே? சீக்கிரமா கண்டுபிடிங்க மர்மவனே. அதான் எப்படி கண்டுபிடிக்கனே தெரியல தே. அந்த வீட்டுல எல்லாரும் நல்லவிய. அது மட்டும் இல்ல, அந்த பேகை செல்லமாவும் நானும் தான் எடுப்போம். செல்லமா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்க மாட்டா. ஏன்னா நான் பணத்தை எடுத்துட்டேங்கிறதுனால என்கிட்டயே இன்னும் ஒழுங்கா பேசவே இல்லை. வேற யார் இந்த வேலையை செஞ்சிருப்பானே தெரியல தே. மர்மவனே, நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இல்லாத நேரத்துல அந்த ரூமுக்கு யாராவது வந்தாவளான்னு. தெரியலையே தே. நானே தோட்டத்துக்கும் வீட்டுக்கும் சுத்திக்கிட்டு இருக்கேன். பிள்ளைகளும் பள்ளியிடத்துக்கு போயிருக்கோம். செல்லம்மாவும் தோட்டத்துக்கு வந்துருவா. அந்த ரூம்குள்ள போய் யார் வச்சாவனே தெரியலையே தே. ஆனா இந்த வேலையை பார்த்தவன் மட்டும் எவன்னு நான் கண்டுபிடிச்சேன். அவனை சும்மா விட மாட்டேன் தே. இவனே செஞ்சுட்டு இவனே சும்மா விட மாட்டேங்க. இவன் சொல்றதெல்லாம் நம்பியதுக்கு நான் முட்டாள் நினைச்சிட்டானோ? எனக்கு தெரியாது இவனை பத்தி. குடிக்கிறதுக்காக பணத்தை எடுத்துருப்பான் குடியார பையன். என்னத்தை யோசிக்கிறிய? ஒண்ணுல மர்மவனே, யார் எடுத்துருப்பான்னு யோசிச்சு பார்த்தேன். ஒரு சமயம் யாமினி பிள்ளையா இருக்குமோ? அவளா? ஆமா மர்மவனே, யாமினி அம்மா அவளுக்கு சொல்லி கொடுத்துருப்பா. ஏன்னா நீங்களும் அந்த கல்யாணத்தை நிறுத்த பாடுபட்டு உங்க பிள்ளைய கட்டி கொடுத்துடலான்னு. அவளும் பாடுபட்டா பத்தியலா? 2 பேருக்கு தான் போட்டியே நடந்துச்சு. கடைசியில அவ மகளை கட்டி கொடுத்துட்டா. அதனால உங்களை பிடிக்காம இந்த மாதிரி வேலையை பார்க்க சொல்லியிருப்பாள மாவட்ட. ஆமாத்தே, இருந்தாலும் இருக்கும். சரி மர்மவனே, அந்த பிள்ளை மேல ஒரு கண்ணு வச்சுக்கிடுங்க. சொல்லிட்டியல்ல, 2 கண்ணையும் சேர்த்து வச்சிருக்கேன். சரி மர்மவனே, நான் வாரேன். சொன்ன மாதிரி நாளைக்கு வேலையை முடிச்சிருங்க. சரி தே. அப்போ எல்லாம் யாமினி வேலை தானா? என்னையவே மாட்டி விடணும்னு நினைச்சிட்டாளா? இனி அந்த வீட்டுல அந்த பிள்ளை எப்படி நிம்மதியா வாழுதுன்னு நானும் பாத்துறேன்.